ஸோ இந்த ரியலா இருக்கிறதுன்னும் போது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியை படிச்சேன். நானும் ஒரு அம்மாவுடைய கதையை படித்தேன். அதில் நான் ஆரம்பிக்கிறேன். எக்ஸாக்ட்லி ஐ forgot her name. She is an African lady, African American or African lady. ஒரு நாள் ஒரு வெள்ளைக்கார ஊழியக்கார வந்து ஒரு ஆப்பிரிக்கன் சர்ச்சுக்கு இன்வைட் பண்றாங்க. He went there. அந்த ஊழியக்காருக்கு எப்போதும் ஒரு பழக்கம் என்னன்னா, அவர் வந்து அப்படியே சாபிஸ்டிகேட்டா போகிற மனுஷன் கிடையாது. He will be in advance. எங்க கூப்பிட்டாலும் அவர் என்ன பண்ணுவாரு? He will be the first person அந்த இடத்துல. ஆராதனை ஆரம்பிக்குதுன்னா அவர் கூட இந்த நேரத்துல இருந்து இந்த நேரத்துல வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில் இங்க இந்தியா மாதிரி இல்லை. அங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, டைமிங் எல்லாம் கொடுத்துருவாங்க. இவ்வளவு நேரத்துல இருந்து இவ்வளவு நேரம், இங்க வந்து இத்தனை மணிக்கு தான் உங்களுக்கு மெசேஜ் டைம் என்ன கொடுத்துருவோம். அப்ப நிறைய பேர் அந்த மெசேஜ் டைமுக்கு போவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவாராம், சீக்கிரம் போயிடுவார். அரை மணி நேரம் முன்னாடி போயிடுவார். கார்ல உட்காந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவாராம். பிறகு என்ன பண்ணுவாராம், உள்ள போயிடுவாராம். உள்ள போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல உட்காருவார். உட்காந்து ஆராதனையே 15 நிமிஷம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆகும். ஹீல் பி தேர். ஒன்னும் இல்ல, ஒரு எனக்கு கனம் அது இதெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட போய் அவர் he wanted to meet God. அவருக்கு வேற ஒன்னும் ஆசை கிடையாது. நான் அவர் தான் பிரசங்கியாரு, பட் he had an attitude to have a encounter with God. சோ அந்த உணர்வோடு அவர் போவார். உட்கார்ந்துட்டு இருக்கும் போது இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், இன்னும் ஆராதனை ஆரம்பிக்கல. அப்போ இவர் பக்கத்துல வந்து ஒரு ஆப்பிரிக்கன் லேடி வந்து உட்கார்றாங்க. வந்து உட்கார்ந்துட்டு அவனை பார்த்து, ஒயிட் பாய் அப்படிதான் கேட்டாங்களா, ஒயிட் பாய் how come you எந்த இடத்துக்கு நீ வந்திருக்கிற, எப்படி நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க? பிகாஸ் ஆல் வேர் ஆப்பிரிக்கன்ஸ் எக்ஸெப்ட் திஸ் பிரீச்சர். நீ எதுக்கு வந்திருக்கிற சொன்னா, நான் தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போறேன். அதுக்கு அந்த அம்மா கேட்ட, டு யூ ஹேவ் ஸ்டஃப்? ஸ்டஃப் சரக்கு இருக்குதான்னு கேட்டாரு. நம்ம சரக்குன்னு உடனே வேற எங்கேயோ போயிரும். அந்த அம்மா கேட்டாங்களா, உங்ககிட்ட சரக்கு இருக்குதா? அதாவது உண்மையான கர்த்தருடைய வசனம் இருக்குதா? இல்லைன்னா அவங்களை தூக்கி போட்டுறோம் வைக்கணும். அவருக்கு ஒரே குழப்பம், எனக்கு கூப்பிட்டுட்டு அவமானப்படுத்துறாங்களான்னு. அப்புறம் இங்க சிஸ்டம் எல்லாம் தெரியுமா சொன்னா, எனக்கு ஒன்னும் தெரியாது. ஒயிட் பாய் தெரியுமா? அவங்க சொன்னாங்களா, இல்ல எனக்கு ஒன்னும் தெரியாது. அடுத்து அவங்க சொன்னாங்களா, வில் சிங் ஃபார் 1 hour. சில நேரத்துல அது இன்னும் கூட அதிகமாகும். ஆமாவா, எனக்கு தெரியாது. ஓகே, ஐ வில் அடாப்ட். அடுத்து வந்து வில் ஹேவ் டைம் ஆஃப் டெஸ்டிமனி. அது ஒரு 30 minutes போகும், சம்டைம்ஸ் அதிகமா கூட போகும். அதுக்கு அடுத்து we have offering time. அதுவும் போகும். அப்ப பாட்டெல்லாம் பாடுவோம், அதுவும் போகும் கொஞ்ச நேரம். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் பிறகு உனக்கு மெசேஜ் டைம், ப்ரீச்சிங் டைம் வரும். அப்போ நீ போய் நின்று பிரசங்கம் பண்ணணும் சொல்றாங்க. இந்த அம்மா கேக்குறாங்க. கேட்டுட்டு இவர் கேக்குறாரு. கேட்டுட்டு இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆராதனை ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஜெனரலி ஆப்பிரிக்கன்ஸ் ஹவுடே அவங்க எப்படி பாடுவாங்க, எப்படி ஆராதிப்பாங்க. நம்ம போல சாபிஸ்டிகேட்டடெல்லாம் இல்லை. அவங்களுக்கு வெக்கம் சூடு சொர்ணெல்லாம் ஒண்ணும் கிடையாது. தேவன் ஆராதிக்கணுமா, அவன் கீழே கூட விழுவான், என்ன வேணாலும் பண்ணுவான். ஆனா உண்மையா பண்ணுவான். மனுஷன் பாக்குறதுக்கு பண்ண மாட்டான். நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இல்ல. he will be real in the presence of God. அந்த ஆராதிக்கிறதுல அவன் குதிக்கணும்னு நினைச்சா குதிப்பான். அவனை பார்த்து எல்லாரும் குதிக்க மாட்டான், அவன் ஒருத்தான் குதிச்சுட்டு இருப்பான். நம்ம இதுல எப்படி தெரியுமா, நான் குதிக்கிறேன் பார் நீங்களும் குதிங்க, நான் குதிக்கிறேன் பார் நீங்களும் குதி, எல்லாம் குதிப்பாங்க. அந்த மாதிரி கிடையாது ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம். அந்த உண்மையா கர்த்தரை ஆராதிக்கிறான், அவன் பாட்டு குதிப்பான், அவன் பாட்டுக்கு பிறழுவான், அவன் பாட்டுக்கு எந்திரிப்பான், அவன் பாட்டுக்கு சாஷ்டாங்கமா விழுவான். ஒருத்தனும் கண்டுக்கவான். அவங்க கர்த்தரை எப்படி ஆராதிக்கணும் அப்படி ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல போய் இந்த அம்மா சொன்னாங்க, ஒரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒயிட் மேன் ப்ளீஸ் மூவ் தட் சைட், கொஞ்சம் ஒதுங்கி போ. அப்போ அவர் கேட்டாராம், இன்னும் எங்க ஒதுங்கி போறது? ஐ நீட் மை ஸ்பேஸ் டு வர்ஷிப் காட்.
எனக்கு என் தேவனை ஆராதிக்க எனக்கு ஒரு இடம் வேணும், எனக்கு விசாலமா வேணும். ஐ வாண்ட் டு ரிஜாய்ஸ் இன் மை லார்ட். ஐ வாண்ட் டு பிரைஸ் மை காட். சோ அதெல்லாம் முடியுது. அப்போ இன்னும் போயிட்டு இருக்குது. அவரை இன்வைட் பண்ணவரு ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாரு இந்த ஊழியக்கார. ஒரு ஸ்டேஜுக்கு போறாரு. போனதுக்கு அப்புறம் அவர் கேட்கிறாரு, என்னவா பேசிட்டு இருந்த? இந்த ஆராதனை நடக்கும் போது ஒன்று நடக்குது. அந்த அம்மா பாட்டுக்கு ஆராதிக்குது, அது பாட்டுக்கு டான்ஸ் ஆடுது, அது பாட்டுக்கு கத்துது. இவர் அதை பார்த்து 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 இவர் அழ ஆரம்பிச்சாரு. He couldn't control himself. Emotionally, he was so much. I have not seen இதை போல ஒரு worship. அதுக்கப்புறம் தான் மேல போறாரு. அந்த ஒரு பாரத்தோட அவர் போறாரு. அங்க ஊழியர், என்ன பேசிட்டு இருந்த? எதனா சொன்னாங்களா? அந்த சோன்னும் போது, இல்ல அவங்க இந்த மாதிரி என்ன கேட்டாங்க, ஸ்டஃப் இருக்குதான்னு கேட்டாங்க, வர்ஷிப் இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். Do you know anything about that woman? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா? சொன்னாங்களா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக அவங்க கணவர் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும்போது யாரோ 2 பேர் வந்து கார்ல இருந்து இறங்கி 3 பேத்தையும் சுட்டுட்டான். சுட்டுட்டு அவங்க உடைஞ்சு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போறாங்க. பல முயற்சிகள் எடுத்து 3 பேரை இறந்துடுறாங்க. கணவன் 2 பிள்ளைகளும் இறந்துடுறாங்க. She was a widow. அப்போ வந்து கேக்குறாங்களா, அடுத்து என்ன பண்ணலாம்? அவங்க சொன்னாங்களா, let us start church, let us worship God. நம்ம கர்த்தர் ஆராதிக்கலாம். என் புருஷன் மரிச்சு போயினா, என் பிள்ளைங்க மரிச்சு போனாங்க, God is not dead. அவர் ஆராதிக்கலாம். They went and worshipped. அவர் சொல்ற அந்த ஊழியக்காரர், இதுதான் நடந்தது. அப்புறம் இப்ப உங்களுக்கு தெரியுமா அவங்கள பத்தி? அவர் சொன்னாராம், she is 4-stage cancer patient. Anytime she can die. ஆனா எப்போ வேணாலும் சாவு வரும்னு தெரியும். அந்த சாகறதுக்கு முன்னாடி she want to be real for God. She want to worship God. உண்மையா ஆராதிக்கணும், உண்மையா கர்த்தரை கொண்டாடணும். Just not. யோசிச்சு பாருங்க, when everything அவங்க வாழ்க்கையில எல்லாம் இருளா போன, ஹோப்லெஸ்னஸ் வந்த போது, புருஷன் பிள்ளைங்க எல்லாம் இறந்தாச்சு, தனிமையாக்கப்பட்டாங்க. அந்த நேரத்துல ஊழியர் என்ன பண்ணலாம்னு கேட்கும் போது, let us worship, let us have churchனா எந்த அளவுக்கு she had passionate for God. எந்த அளவுக்கு she was attracted to Jesus. அப்போ இயேசுக்கு எவ்வளவு நம்ம அட்ராக்டிவ் ஆகலாம். இன்னைக்கு நமக்குள்ள கேள்வி, உங்க துதி, உங்க பாடல், உங்க ஜெப வாழ்க்கை, உங்க பர்சனல் வாழ்க்கையில is Jesus attracted to you? நீங்களும் நானும் வாய் கிழியாம பேசலாம், ஓ இயேசு அது இதுன்னு, பட் இஸ் இட் ரியல்? Has Jesus fallen in love with you? உங்க பாட்டு, உங்க துதி, is there any meaning in it? நீங்க பாடும்போது, துதிக்கும் போது உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுடைய can you have an impact on the neighbor? உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு இம்பாக்ட கொண்டு வரக்கூடிய லைஃப் உங்க லைஃபா இருக்குதா? Are you bringing an impact on others? நம்ம she is in 4th cancer, புருஷன் இல்ல, பிள்ளைங்க இல்ல, she came to the church. எதுக்கு வந்தாங்க? She didn't come to see the preacher. She didn't come to see, எனக்கு வந்து எல்லாரும் கம்பேஷன் இருக்கணும்னு வரல. She came to meet God. உங்க என்ன அதான் என்ன இதா இருக்கணும். Hallelujah. It's not நான் ஜெபம் பண்றேன் அது இல்ல. You should have a thought. என் ஜெப வேளையில I want to meet my God. In my Bible study, நான் தேவனை சந்திக்கணும். I want to meet God. I want to encounter God.
இன்னைக்கு காலையில நான் எந்திரிச்சேன், ஒரு 4:15 எந்திரிச்சிட்டேன் நான். So I'm trying to pray, I couldn't pray. யோசித்து பாருங்க, என்ன ஜெபம் பண்ணும். I wanted to pray, and கத்துற நான் கேட்கிறேன், ஆண்டவரே, I am unable to pray. 4:15 எந்திரிச்சு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். எப்போதும் எந்திரிக்கும் போது துதியோட பாரு, இன்னைக்கு முடியல. I was calling unto the Lord, I was crying, Jesus, I want to pray. Help me to pray. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, என் வாயில வார்த்தை வரமாட்டேங்குது. I want to pray. எனக்கு தெரிஞ்சு நான் என்னைக்குமே ஜெபத்துக்குள்ள ஸ்ட்ரகிள் பண்ணதில்லை, இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணேன். And I don't want to lie, I want to be real. இன்னைக்கு காலையில நடந்ததா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். And I was asking God, என்ன ஆண்டவரே. என் ஜெபத்தை காட்டிலும் என்ன ஆண்டவரே இது கேட்கறதா நிறைய ஆயிடுச்சு. But God is so real. He doesn't bother how do you feel. நிறைய பேர் என் ஃபீலிங் ஏத்தபடி தேவன் இருக்கணும். No, it doesn't bother. He's bothered about your transformation. God wants you to be real. அதான் கர்த்தர் விரும்புறார். இந்த துதி, இந்த ஆராதனை, it should be, you should feel that pain. எபிரேயர்ல பாருங்க, 13ஆம் அதிகாரத்துல 15-16 வசனம் பாருங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியாய் அவர் மூலமாய் எப்போதும் செலுத்த கடவும், அன்றியும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் என்ன பண்றாராம்? பிரியமாய் இருக்கிறாராம். There are things that God is clear-ஆ எழுதி இருக்கிறார். இதுதான் எனக்கு பிரியம். இங்க என்ன எழுதுறாரு? எபிரேயர் நிருபத்தை எழுதினவர், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா, யார் மூலமா? இயேசு கிறிஸ்து மூலமாய் எப்பொழுதும் ஆல்வேஸ் சர்ச்சுக்கு வந்து துதின்னு இங்க பைபிள்ல எழுதி இல்ல. Constantly, always, every time. God doesn't say when you feel you praise me. அப்படி எழுதி இருக்குதா? உனக்கு துதிக்கணும்னு தோணும் போது என்ன துதின்னு எழுதப்பட்டு இருக்குதா? நல்ல மியூசிக் இருந்துச்சுன்னா நான் துதின்னு எழுதப்பட்டு இருக்குதா? சொல்லுது ஆல்வேஸ், எப்போதும் உங்க துதியினால என்னவா? ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்க. It means God was saying your praise should be mingled with the sacrifice. எனக்கு நல்ல வாய்ஸ் இல்லைனாலும் நான் கர்த்தரை பாடி துதிப்பேன். It's not about music. அவங்க வேலையை அவங்க உண்மையா செய்யணும். Through Christ அதை செஞ்சுட்டே இருக்கணும். It's your job and my job. எப்படி? ஆண்டவருக்கு when you praise him, உன் துதி அது பலியாய் மாறணும். It should become a sacrifice.
It should become a sacrifice. உங்க துதி, உங்க ஆராதனை ஒரு பலியா இருக்குதா, இல்ல சும்மா ஏதோ உதட்ட அளவுல இருக்குதா? How is your praise? How is your worship? எப்படி தெரியுமா? அந்த துதியா, you should force yourself. என்னால முடியல, ஆனா நான் பாட போறேன். இன்னைக்கு எத்தனை பேரு, நான் நல்லா இருந்தேன்னாக்கா, நான் அப்படி இருந்தேன்னா, நான் எப்படி பாடி இருப்பேன் தெரியுமா, எப்படி ஆராதிச்சிருப்பேன் தெரியுமா? இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப முடியல, நிக்க முடியல, நடக்க முடியல. You love to be on the bed. அந்த இடத்துல இருந்து you can praise God. You can அவரை துதிக்க முடியும், அவரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும், அவரை கனப்படுத்த முடியும். That is called sacrifice. உனக்கு கை கால் வலி இருக்குது. நேத்து இந்த டேவிட் லிவிங்ஸ்டனை பத்தி சொன்னேன். எவ்வளவு பேர் கேட்டீங்க? டேவிட் லிவிங்ஸ்டனை பாத்தீங்கன்னா, அவர் ஒரு வாலிப வயசுல 1839 அவர் என்ன பண்றாரு, ஒரு மிஷினரி அழைப்பு வருது, உடனே தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாரு. He was sent to ஆப்பிரிக்காக்கு அனுப்பப்படுறாரு. அப்போ அந்த ஆப்பிரிக்கால வந்து அக்கார்டிங் டு ஹிஸ் விஷன், ஒரு வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் வரைக்கும் அவர் டிராவல் பண்றாரு. எப்படி? அப்படியே டிராவல் பண்றாரு. பலவிதமான வில்லேஜஸ், பலவிதமான மக்கள், அப்படியே பார்த்துட்டு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணிட்டு போறாரு. போகிற வழியில ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒரு சிங்கம் இட் மால்ட் இஸ் ஹேண்ட், ஒரு கைய கடிச்சிருச்சு, ஷேப் போயிருச்சு, கரியெல்லாம் எடுத்துருச்சு. இன்னைக்கு இருக்கிற போல பிளாஸ்டிக் சர்ஜரி இன்னைக்கு இல்ல. So he lived with that till his death. அப்படியே போகிறாரு. தன்னுடைய மகளுக்கு ஒரு அந்த இடத்துல ஒரு வியாதி வருது, அதுல செத்து போறா, மகளை அடக்கம் பண்றாரு. அடுத்து டிராவல் பண்றாங்க, மனைவி செத்து போறாங்க, அடக்கம் பண்றாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு யுத்தம் நடக்குது, அந்த இடத்துக்கு போறான், மகன் செத்து போகிறான். He was left alone. அவருக்கு ஆர்த்ரைட்டிஸ் இருந்துச்சு, ரொமான்டிசம் இருந்துச்சு, அதோட தான் டிராவல் பண்ணாரு. He never argued. அவருக்கு ஒரு அவார்டு ரிவார்டு கொடுக்குறாங்க, சொல்றாரு, இவர் பெரிய தியாகத்தை செஞ்சார். அவர் சொல்றாரு, இது தியாகம் கிடையாது. What I did is not a sacrifice. It is an honor to do service to this great God. தயவு செஞ்சு நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னு சொல்லாதீங்க. He was unable to walk. பெயின் இருந்தது, but he traveled. இதெல்லாம் படிக்கும் போது நமக்கு படிப்பினையா இருக்கணும். We have to live. எனக்கு மனசு இல்ல போறதுக்கு, இல்ல நான் போவேன். அதுதான் வர்ஷிப், அதுதான் உண்மையான ஆராதனை. எனக்கு அங்க போகணும். விரும்புறது ஒண்ணு, விரும்பாம இருக்கும் போது விரும்பி போகிற பாருங்க, அதுதான் கர்த்தர் கனப்படுத்துவார். உங்களுக்கு விருப்பமே இல்ல ஜெபம் பண்றதுக்கு, அந்த நேரத்துல எந்திரிச்சு ஜெபிக்கிறீங்க பாருங்க, அததான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. You feel so tired, so weak. உங்களுக்கு பாட பிடிக்கல, துதிக்க பிடிக்கல, பைபிளை படிக்க முடியல. அந்த நேரத்துல Lord, I want to study the word. எடுத்து படிக்கிறீங்க பாருங்க, that is the thing that God wants. இன்னைக்கு காலையில என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். I didn't want to study the word. I didn't want to pray. என்ன பண்ணணும் தெரியல. கடைசி வரைக்கும் இதே கேள்வியோட தான் என்னுடைய ஜெபம் முடிஞ்சு. நான் ஜெபம் பண்ண முடியல. I didn't feel like sleep, going to bed. ஒரு பக்கம் மனசு சொல்லுது, ஜெபம் பண்ண, கொஞ்ச நேரம் படுத்துட்டு அப்புறம் எந்திரிச்சு ஜெபம் பண்ண. இல்ல, I woke up, got up from my bed. என்னென்னமோ ட்ரை பண்றேன், ஒன்னும் நடக்கல. ஆவியானவரே ஹெல்ப் மீ லார்ட், நீங்க தான் பலவீனத்துல உதவி செய்ய, ப்ளீஸ் டூ இட் லார்ட். ஒன்னும் நடக்கல. This morning
எந்திரிச்சேன், நடந்தேன், போனேன், வந்தேன், ஒன்னும் நடக்கல. I couldn't feel that. But I said, no, I want to pray. I need a word to give. எனக்கு முடியல, நான் தூங்கி எந்திரிச்சிட்டு அப்புறம் பண்றேன். அது யாருக்கு வேணும்? இன் யோர் கம்ஃபர்ட்ல நீ ஜெபம் பண்ற, இன் யோர் கம்ஃபர்ட்ல நீ கர்த்தரை பாடுற. எழுதுறாரு என்னன்னு, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதடிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்கள். நேற்று இரவுல கூட பைபிள் ஸ்டடியில நான் சொன்னேன், ஒரு காரியத்தை சொன்னேன். என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். சாக்ரிஃபைஸ பத்தி ஒண்ணு சொன்னேன். அஞ்சு விதமான ஆஃபரிங் இருக்குது நான் சொன்னேன். லெவிட்டிகஸ் சாப்டர் 1 to 5 நீங்க படிச்சீங்கன்னா அதுல இருக்கும். அதுல 3 ஆஃபரிங் தான் ஆண்டவருக்கு ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமாவா இருக்கும். அடுத்த 2 பலி இல்ல, ரைட்? 4th and 5th chapter 6th chapterல வருது, அது இல்ல. வெறும் 1 2 3 இதுதான் ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமான்னு ஆண்டவர் சொல்லுவார். அப்போ தேவன் விரும்புகிற பலியும் இருக்குது, தேவன் விரும்பாத பலின்னு இல்ல. அதுக்கு வேற ஒரு காரணத்தை வச்சிருக்கிறாரு. இது சுகந்த வாசனையை நுகர்ந்தாரு. அடுத்த பலி பாத்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் தி சாக்ரிஃபைஸ். சிலுவை, இயேசுடைய பாடு, இயேசுடைய மரணம், இயேசுடைய காயங்கள், so many things happen. நகர் வாசலுக்கு புறம்பே, பாளையத்துக்கு புறம்பே கொலை செய்வது, பாளையத்துக்கு புறம்பே எரிப்பது, இதெல்லாம் everything outside the camp. And God said everything that happened inside the camp, inside the tabernacle, in the altar, அதுதான் நான் சுகந்த வாசனையா நுகர்வேன். ஆனா பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறது, that is not going to be my sweet smelling aroma. இது மூணும் எல்லாரும் செய்ய முடியும். அடுத்த 2 ஒருத்தனாலையும் செய்ய முடியாது. அதனால மனுஷன் செய்யறத அவர் அங்கீகாரம் பண்ணாரு. ஈவன் எவ்ரிதிங் டாக்ஸ் அபவுட் ஜீசஸ். அடுத்த 2ஐயும் இட் வாஸ் ஒன்லி ஜீசஸ் குட் அகாம்ப்ளிஷ் இட். மனுஷனுக்கு அட்டோன்மெண்ட், பாவம் மன்னிப்பாகிய மீட்பு. It's so important. நமக்கு எல்லாமே அப்படி இருந்துச்சுன்னா, always, whether you like it or not, whether you feel it or not, எப்போதும் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்க, எப்போதும் துதித்து கொண்டே இருங்க. You have hundreds and thousands of reasons to praise God. Why don't we utilize it? சில நேரத்துல பிரேயர் போர் அடிக்கும். What do you do? Pray. ஐயோ இன்னைக்கும் நடத்து. Pray, நடத்து. எப்போதும். எத்தனை பேர் நடு தூக்கத்துல எழும்பினீங்கன்னா ஒரு நிமிஷம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ற பழக்கம் இருக்கு. இப்படி இருந்து அப்படி திரும்பி படுத்து கொரட்டை விடுவோம். அந்த விழிப்பு வரும்போது இட் மே பி a few minutes, அந்த நேரத்துல ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். I thank you dear Jesus. எத்தனை முறை அந்த நேரத்துல இப்படி திரும்பி அப்படி திரும்பி படுக்கும் போது அந்த விழிப்பு வர நேரத்துல இயேசுவேன்னு சொல்லிருக்கு. அதான் இங்க சொல்றாரு, எப்போதும்.
அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். அதெல்லாம் செய்யணும், எல்லாம் பண்ணணும். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் when you couldn't do, you do it, and சொல்றாரு இதுல நான் பிரியமா இருக்கிறேன், இதுலதான் நான் பிரியமா இருக்கிறேன், நாட் இன் எவ்ரிதிங். அதுதான் பைபிள்ல புதிய ஏற்பாடுல அழகா நமக்கு எழுதி இருக்குது. நம்ம அடிக்கடி படிச்ச வசனங்க தான். எங்க இருக்குது? அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். அங்க என்ன நடக்குதுங்க? பவுலும் சீலாவும் அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை எழுத. ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, பவுலு சீலா அவங்க டீம், வெறும் பவுலு சீலால அவங்க டீமா போறாங்க. எங்க வாட் இஸ் தேர் மிஷன்? அவங்க மிஷன் என்னங்க? What was the mission of Paul and Silas? Preach the gospel. அவங்க ஏசியால பிரசங்கம் பண்ணணும். எங்க கிடைச்சல அவங்களுக்குள்ள ஒரு பழக்கம், சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காம போனாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் பவுல் தீர்மானம் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நமக்கு சமயம் கிடைச்சாலும் செய்யறது இல்லை. We don't want to preach. We don't want to tell Jesus. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும், ஒரு நல்ல வேற ஏதோ ஒண்ணு சொல்லணும். ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சுவிசேஷம் சொல்லுவீங்க? How do you express Jesus? You express Jesus by boasting about Jesus. இயேசுவை பத்தி சொல்லு. அவங்க ரட்சிக்கப்பட்டுதான் இருப்பாங்க. இயேசு எனக்கு இதை செய்தாரு, இயேசு இதை கொடுத்தாரு, இயேசு இப்படி பண்ணாரு, இயேசு வசனம் இப்படி சொல்லுது, ஜீசஸ் இதை செஞ்சு இருக்கிறாரு. அவங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம், அவங்ககிட்ட என்ன சொல்றது இல்லை. டோன்ட் டாக் அன்வான்டட் வேர்ட்ஸ். அவங்ககிட்ட இயேசுவை பத்தி சொல்லு, ஆராதி, அவரை கனப்படுத்து அவங்க முன்னாடி. உனக்கு என்ன சொல்றது? நான் அப்படி இல்லை. இவங்களுடைய இவங்க விஷன், இவங்க மிஷன் எல்லாம் கரெக்டா போகுதுங்க. ஏசியால அவங்க சுவிசேஷன் சொல்லணும். பவுல் தேடுறாரு, எங்க போய் நான் சுவிசேஷன் சொல்லணும், யார் என் கையில மாட்டோம் நான் இயேசுவை பத்தி சொல்றதுக்கு. நம்ம கேட்கறதுல ஆண்டவர் யாரையும் கொடுக்கறது இல்லை. நம்ம பிரேயிங் ஐடா தான் அவர் ஜெபம் பண்ணாராம் வாழ்நாள்ல. அவர் ஜெபம் பண்ணது, ஆண்டவரே ஒரு நாளைக்கு ஒருத்தனுக்குன்னா நான் இயேசுவை பத்தி சொல்லுவேன். Give me a soul every day. பஞ்சாப்ல அவர் கேட்டார், எனக்கு ஒரு ஆத்மா கொடுங்க ஆண்டவரே. 6 வருஷம் ஒரு ஆத்மாவும் கிடையாது, வீண பாஷை பிரச்சனை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, கேட்கிறாரான்ட்டு, ஒரு ஆத்மா ஆண்டவரே, ஒரு ஆத்மாவுக்கு இன்னைக்கு நான் இயேசுவை பத்தி சொல்லணும். இன்னைக்கு எவ்வளவு பேருக்கு அந்த ஜெபம் பண்றோம், அந்த வாஞ்சை நமக்கு இருக்குது. we want to be in comfort zone. தெருல போறன்னு சொல்லலாமே. உங்க வீட்டுக்கு இப்ப யாரும் வரதில்லை பிச்சை எடுக்காதுதான். ஐயோ அம்மா சாமின்னு யாரும் வரதில்லை. எங்கன்னா பாத்துக்கிறீங்க? வர்றதில்லை. யாருக்கு வச்சு யாருக்காச்சும் சொல்லலாம் இல்ல. என் மனசு இல்ல, யூஆர் நாட் ரியல். இங்க அவங்களுக்கு விஷன் மிஷன் எல்லாம் கரெக்டா இருக்குது. ஆனா ஆண்டவர் அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல தடை பண்ணாராம். நமக்கு விஷனும் கிடையாது, மிஷனும் கிடையாது. ஆண்டவர் ஏன் தான் எனக்கு இப்படி வச்சிருக்கிறார்? ஒரு ஆத்மாவும் எனக்கு கிடைக்காம இருக்கு. ஒரு ஆத்மாவும் கிடைக்கலையா? நீங்க பாடுறது 4 பேர் கேட்கிற மாதிரி பாடுங்க, கர்த்தர் ஆராதிங்க. இதான் நடக்குது. ஆண்டவர் சொன்ன, இல்ல 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 நீ போ வேணாம், தடை, ஆவியான தடை பண்றாரு. அப்போ அவருக்கு ஒரு சொப்பனம் பாக்குறாரு,
மக்கதோனியா வாங்க, இங்க வாங்க, எங்களுக்கு நீங்க தேவையா இருக்குன்னு சொல்லி அப்ப ஆண்டவர் தான் அனுப்புறாருன்னு போறாங்க. அங்க போன பிற்பாடு என்ன பண்ணாங்க? ட்ரூ கிறிஸ்டியன் லைஃப்ங்க இதெல்லாம். அவங்க என்ன பண்ணாங்க? போனாங்க, புது இடம், யூரோப்புக்குள்ள போறாங்க, எல்லாமே எவ்ரிதிங் இஸ் நியூ. அவங்க வேஸ்ட் பண்ணல. பவுலும் சைலாசும் என்ன பண்ணாங்க? காலையில எந்திரிக்கிறாங்க, பாக்குறாங்க, யாருக்கிட்டையும் சொல்றதுக்கு இல்ல, நேரா தேடுறாங்க, ஒரு கடற்கரையை தேடுறாங்க, அங்க போறாங்க, ஜெபிக்கிறாங்க. அப்புறம் கடற்கரைக்கிட்ட வந்தவங்க கிட்ட தெருவில் எழுந்து நடந்து போங்க. Go to someone, tell about Jesus. Jesus loves you. பெரிய வார்த்தை. Jesus loves you. Just for the sake. என்ன பண்ணாங்க? பவுலும் சீலாவும் தான் தப்பு பண்ணாங்களா? என் நாமத்து நிமித்தம் நீங்க எல்லாராலும் தூஷிக்கப்படுவீர்கள். பிசாச தோர்த்தனாங்க. ஒரு பொண்ணுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. அடி அடி அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சு எங்க போடுறாங்க? ஜெயில போடுறாங்க. ஐயோ ஆண்டவரே, இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியானிட்டி அதுதான். இன்னைக்கு நிறைய மிஷினரி ஆர்கனைசேஷன் ஜெபம் பண்றது, ஜெயில போட்டுக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெயில போட்டுக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க. தேவன் தான் போட்டு இருக்கிறார். அது எவ்வளவு பேருக்கு தெரியுது? எவ்வளவு பேருக்கு தெரியுது? அது யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஐயோ எனக்கு எனக்கு இவ்வளவு கஷ்டமா, எனக்கு இவ்வளவு கஷ்டமோ, புலம்பல் பாட ஆரம்பிச்சிருவோம். We don't see God. Paul saw, பவுலும் சைலாவும் அந்த சிறைச்சாலையில they saw Jesus. அவர்களுடைய காயங்கள் அவங்களுக்கு தெரியல. அவங்க பார்த்ததெல்லாம் இயேசுவே. அவங்க சொன்னாங்க, இயேசுவே உமக்காக நான் அடிக்கப்பட்டேன். தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, அந்த பொண்ணுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததுனால இந்த அடி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எவ்வளவு பேர் சொல்ல, என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கலாம் ஆண்டவரே, ஐயோ அப்படி சொல்ல, என் புருஷன் என்ன புரிஞ்சுக்கலாம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் உம்மை துதிக்கிறேன். என் மனைவி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற ஆண்டவரே, 2 போடுங்க ஆண்டவரே. அப்படியா? உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank him, praise him. அதுக்கப்புறம் சொல்லுங்க, மாத்துங்க ஆண்டவரே, ஏதோ ஒண்ணு கேளுங்க. அதை விட்டுட்டு குறை சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா பவுலும் சீலாவும் தான் பண்ணாங்க. அடிபட்டு காலெல்லாம் கட்டி போட்டு ரத்தம் ஊத்துது. ஒருத்தரும் தொடைக்கிறவன் இல்ல. ரத்தம் வடிச்சு காஞ்சு போயிட்டு இருக்குது. அந்த நேரத்துல பைபிள் சொல்லுது, 2 பேரும் என்ன பண்ணாங்களாம்? ஜெபம் பண்ணாங்களாம். They were real to God. God was real to them. இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை பேர் நீங்க சொல்ல முடியும், God is real to me? உண்மையா தேவன் ரியலா இருந்தாக்கா, you will never quit praying. மத்த எல்லா காரியத்தை விட God, Jesus will be very important in your life. Everything and all of your issues, like Jesus will be very important. இந்த உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியுமா தெரியாது, இந்த அன்புன்னு ஒரு தம்பி, மோகன் சிலாசருக்கெல்லாம் கன்னடா டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ணிருக்கோம், பார்த்துருப்பீங்க. ஒரு முறை அவனுக்கு வேலை எல்லாம் இல்லாம இருக்கும்போது நாங்க கூட்டிட்டு போயிட்டோம். பாப்பா எங்க கூட கொடைக்கானலுக்கு போயிட்டோம். ஒரு வாரம்
அவன் கூட அங்க ஊரம் தெரியாது, ஒன்னும் தெரியாது. அவன் பாட்டுக்கு ஒரு வாக்கிங் போயிட்டு வரேன் போயிட்டு அப்படி போவான். நடு ரோட்ல யாரையும் பார்ப்பான், அவங்களோட பேசுவான், சுவிசேஷம் சொல்லிடுவான், இயேசுப்பா பத்தி பேசிட்டு வந்து சொல்லுவான், நான் உங்ககிட்ட இயேசுவை பத்தி சொல்லிட்டு வந்தேன். ஜனங்க கேட்கறதுக்கு இருக்கிறாங்க. we are unwilling to tell them. அவங்க அப்படியே கேட்குவாங்களோ கேட்க மாட்டாங்களோ? People are waiting to listen about Jesus. You are not ready to tell it. You are hesitant to tell. அவன் போயிட்டு வருவான். அங்க கிட்டத்தட்ட 5 நாள் இருந்தோம். 5 நாளும் he went and preached to someone. தெருவுல போய் ரோட்ல நின்னு இயேசுவை பத்தி சொல்லிட்டு வந்தான். எல்லாருக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இங்க வந்து போய் தமிழ்ல சுவிசேஷம் சொல்லிட்டு வந்தியா? நம்மளால முடியாதா? இந்த ஸ்கூல் படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு சொல்ல முடியாதா? யூ ஆர் ஹெசிடன்ட். என்ன நினைச்சுக்குவாங்க? நாம கிறிஸ்டியன் நமக்கு சொல்லிக்கிறதுக்கே வெக்கமா இருக்குது, அப்புறம் எங்க இயேசுவை பத்தி சொல்றது? நினைச்சுக்குவாங்கதான். பவுல் யோசித்தாரா? நினைச்சுக்குவாங்க. துரத்துனாரு, இப்ப ஜெயில இருக்கிறாரு. ஜெயில இருக்கும்போது, ஏன் ஆண்டவரே நான் உங்க ஊழியத்தை தான் பண்ண, ஏன் எனக்கு இந்த அடின்னு கேட்டாரா? மாறாக என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாங்க. அதோட நிக்கல. they began to praise. பாட ஆரம்பிச்சாங்க, துதிக்க ஆரம்பிச்சாங்க. தேவன் அது அந்த நேரத்துக்கு தான் காத்து இருந்தாரு. உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்? உங்க வேதனையோட, உங்க கஷ்டங்களோட, உங்க பாடுகளோட ஆண்டவரை துதிக்கும் போது, ஸ்தோத்திரம் பண்ணும் போது, God is at the doorstep to show himself. எனக்கு அநேக கிறிஸ்தவர்கள் அந்த அற்புதத்தையும் மகிமை பார்க்க முடியாம இருக்கிறார். we have become hesitant. என்ன நினைச்சுக்குவாங்க? எதனா சொல்றோம், இவ்வளோ கஷ்டப்படுறான், இதுல கூட இயேசுவை பாடுறான். சில பேர் சொன்னா ஏசு 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 எவா பார் ஏசு சொன்னா சொல்றாங்க. உங்களை நீங்களே ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைச்சுக்காதீங்க. டூ சம்திங். பவுலும் சீலாவும் துதிச்சாங்க, பாடுனாங்க. அவங்க எதிர்பார்க்கல, அவங்க ஆண்டவர் வருவாரு. God didn't tell Paul and Silas that நீ பார்த்து ஜெபம் பண்ணி துதிச்சு பாடினா வருவேன்னு சொல்லல. ரைட்? நமக்கு சொல்லுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துல நான் வருவேன் நமக்கு சொல்லி இருக்கிறாரு. பவுலுக்கு தெரியும். பட் he never, அந்த நேரத்துல there was no time for him to recollect in the scripture எல்லாம். But he did what he has to do. நான் கட்டப்பட்டு இருக்கிறேங்க. I am bound by chains. I am put in prison. செல்லுக்குள்ள நான் போட்டு இருக்கிறேன். பட் என் வாய்க்கு காப்பு அவங்க பிளாஸ்டர் போட்டு ஒட்டல. I will use this. என் கை கட்ட இருக்குது, என் கால் கட்டப்பட்டு இருக்குது, எனக்கு ரத்தம் ஊத்துது, வலிக்குது. But I will use this mouth to sing praises to Jesus. அவங்க பாடுறாங்க. அதுதாங்க கனெக்ஷன். God and man கனெக்ஷன் அதுதான். God proved how true and how real God is. You be real, God will be real. நீங்க உண்மையா இருங்க, கர்த்தர் உண்மையா வெளிப்படுவார். எல்லா போர்ஷன் நமக்கு வந்து எல்லாம் செட்டப் பண்ணி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பட் we are not utilizing it. நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. அந்த ஒரு ஆப்பிரிக்கன் லேடி மாத்திரம் இல்ல, ஹல்லேலூயா, இந்த மிஷனரி மாத்திரம் இல்ல,
இன்னைக்கு நீங்களும் நானும் செய்யலாம். இன்ஸ்ட் ஆஃப் மர்மரிங். இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்ம என்ன தெரியும், முறுமுறுத்து God walks away from you. You're murmuring. தேவனுக்கு பிடிக்காதுன்னு தெரியும் தானே முறுமுறுக்கிறது. ஆனா முறுமுறுக்கிறோம் தானே. இட் மீன்ஸ் யூ ஆர் நாட் ஹானரிங் God. யூ டோன்ட் ஒபே God. எங்க இருக்குது முறுமுறுக்கிறது? தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம். நம்பர்ஸ்ல ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. இஸ்ரேல் மக்கள் முறுமுறுத்தாங்க, மிரியமும் ஆரோனும் முறுமுறுத்தாங்க. இஸ்ரேல் மக்கள் சோத்துக்காக முறுமுறுத்தாங்க. மிரியமும் ஆரோனும் மோசஸுக்கு விரோதமா முறுமுறுத்தாங்க. God said, I don't like it. Murmuring, I don't like it. முதல்ல தேவனுக்கு விரோதமா, மோசே லீடர்ஷிப்புக்கு விரோதமா, ரெண்டாவது லீடர்ஷிப்புக்கு விரோதமா. God hated it. They grumbled. முறுமுறுத்தார்கள். தமிழ்ல என்ன சொல்லுது? 11:1 பாருங்க. என்னாகும் 11:1. அதாவது முறுமுறுத்து இருந்தாங்க. ஐயோ இல்லையே, ஐயோ இல்லையே, இன்னைக்கு இது இல்லையே, எனக்கு அது இல்லையே, கொஞ்சம் இன்னைக்கு சிக்கன் சாப்பிட்டா நல்லா இருக்குமே. நம்ம கூட அப்படிதானே, டெய்லி இதே தானா, பருப்பு சோறு தானா? We murmur. உனக்கு சமையல் பண்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லையா? Murmuring. என்னாகும் 14ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 11 படிக்கிறோம். 12ஆம் அதிகாரத்துல எத்தியோப்பியா தேச ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணினபடி மிரியமும் ஆரோனும் அவனுக்கு விவாகம் பண்ண எத்தியோப்பியா தேசத்தின் ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமா பேசினார்கள், முறுமுறுத்தார்கள். Everywhere you see, 4 அதிகாரத்துல பார்க்கலாம் அந்த இடத்துல முறுமுறுக்கிறது. Which God says, I hate. நீங்க முறுமுறுக்கும் போது ஆண்டவர் நேசிக்கிறார் நினைக்கிறீங்களா? God hates it. அதுக்கு பதிலா துதியா மாத்துங்க. பரவாயில்ல ஆண்டவரே, என்ன அவமானப்படுத்துறாங்க, இன்னொரு கணத்துல அடிக்கிறாங்களா, அடிச்சுக்கிட்டோம் ஆண்டவரே, நான் உண்மை ஸ்தோத்திரம் பண்றேன். ஒன்னு பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. ஜீவனுள்ள கற்களைகள் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு கட்டப்பட்டு வருகிறீர்கள். God is doing something in your life. உங்களை கட்டி கொண்டு இருக்கிறார். He is building something. இங்கிலீஷ்ல படிங்க அந்த வசனத்தை. You are living stones that God is building. You are the living stones. God is building. நல்லா கவனிங்க, அதை மார்க் பண்ணுங்க. God is building you into a spiritual temple. God is building you into a spiritual temple. எவ்வளவு பேருக்கு புரியுது? God is building you. தேவன் உங்களை ஆவிக்குரிய மாளிகையாக அவர் கட்டப்பட்டு வருகிறீர்கள். The builder is not you. The builder is God. அது யாரோ ஒரு கிறிஸ்தவனுக்கு அல்ல, ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் அது எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தை. பவுல் சிதறப்பட்ட எல்லாருக்கும் பவுல் பேதுரு எழுதுறாரு. God is doing something in your life.
மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. ஜீவனுள்ள ஆவிக்கேற்ற மாளிகை. சி, என்னவா ஆண்டவர் கட்டிட்டு இருக்கிறாரு உங்களை? மாளிகை, ஆவிக்கேற்ற மாளிகை. He's building as a spiritual palace. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய மனசுல உங்களை குறிச்சு என்ன வச்சிருக்கிறாரு? உங்களை கட்டுறாரா? எப்படி கட்டுறாரு? ஆவிக்குரிய மாளிகையா கட்டிட்டு இருக்கிறாராம். He's building as a spiritual mansion, palace. எதுக்கு? To offer spiritual sacrifice that is acceptable and pleasing to God through Jesus. உங்க வாயிலிருந்து ஆவிக்குரிய துதி ஸ்தோத்திரங்களை. நிறைய பேருக்கு தெரியாது உங்க துதி ஸ்தோத்திரம் அவ்வளவு பவர்ஃபுல்லா வல்லமையா இருக்குதுன்னு தெரியாம நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். God is saying, I'm building you. இங்கிலீஷ்ல படிங்க மறுபடியும். You are living stones. You are living stones that God is building into his spiritual temple. What's more? You are his holy priest. You are his holy priest. To the meditation of Jesus Christ, you offer spiritual sacrifices that please God. Spiritual sacrifices that please God. ஆண்டவருக்கு பிரியமுண்டாகிற ஸ்தோத்திர பலிகள். உலகத்துல இருக்கிறது எதுக்கு ஆண்டவர் வச்சு, எதுக்கு சபையில வச்சிருக்கிறார், எதுக்கு ரட்சிப்பு எல்லாம்னா உங்களை ஒரு ஆவிக்குரிய கட்டடமாக, ஆவிக்குரிய ஆலயமாக கட்டி அதுல இருந்து உங்க வாயில் உங்களுக்குள்ள இருந்து அந்த துதியின் சத்தம் ஸ்தோத்திரத்தை அவருக்கு செலுத்தணும்னு கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ how much நான் கேட்க போறது எத்தனை பேர் ரியலா இருக்க போறீங்க? Just decide to be real. உண்மையா இருங்க, ரியலா இருங்க. Don't have that hypocritic mind. மாயமாலமான ஒரு வாழ்க்கை வேணும். ஜனங்க பாக்குறாங்கன்னு துதிக்கிறது இல்ல, ஜனங்க பாக்குறாங்கன்னு ஜெபிக்கிறது இல்ல. ஜீசஸ் hated. அவங்கள பார்த்து சொன்னார், வேத பாருங்கள் பாரு, ஹிப்பாக்ரிட்ஸ், மாயக்காரரே அவங்கள பார்த்து சொன்னார். So let us be real. உண்மையா ஜெபம் பண்ணுவோம், உண்மையா கர்த்தர்கிட்ட சேருவோம். Let God be honored. உங்களுடைய எல்லா வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் யோசிச்சு பாருங்க. நீங்க வேலை செய்றீங்க, முறுமுறுத்துனீங்கன்னா சொல்லுவாங்க, என்ன வேலையோ என்ன செய்யணுமோ. நம்ம பக்கத்துல இவன் கிறிஸ்டியன் என்றான், ஜெபம் பண்றான், பைபிள் வசனம் சொல்றான், லைஃப் பார்த்தா எப்படி இருக்குது? நம்ம இயேசுவை பத்தி பேசுறோம், அன்பை பத்தி பேசுறோம், எல்லாத்தையும் பத்தி பேசுறோம். ஒன்னில் அன்பு கூறுறது போல பிறநிலை அன்பு கூடனா, ஓ நோ, ஹவு கேன் ஐ? எனக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆமா பண்ணாங்க தான், பண்ணலன்னு நான் சொல்லி. உன்னை அவமானப்படுத்தினாங்க, ஆமா அவமானம் தான் படுத்தினாங்க. உன்னை கேவலப்பட, ஆமா கேவலதான் படுத்தினாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், நீ உன்னில் அன்பு கூறுகிறது போல, as you love yourself, love. உனக்கு தலைவலி வந்துச்சுன்னா உன்னை நீ நேசிக்காம என்ன தலையை எடுத்துறன்னு சொல்லுவீங்களா? காலில் எவ்வளவு வலி இருந்தாலும் கூப்பிட்டுட்டாங்க. போறீங்கல்ல, ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு போறீங்க, போகாம இருக்கிறீங்களா?
கடன் வாங்கினா போகணும்னு போறீங்கல்ல, பிகாஸ் ஏன் யூ லவ் டு கோ. அதனாலதான் சும்மா கதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன ஃபோர்ஸ் பண்ண, யூ லவ் டு கோ, யூ வாண்ட் டு கோ, யூ கோ. போயிட்டு வந்து ஏன் தான் போனணும், அது உங்க பாடு. என்ன கர்த்தர் என்ன பண்றாரு? This is the system. If you are loving, உன்னை அன்பு கூறியா? If you know that உனக்கு if you don't know that you உன்னை நீ அன்பு கூறலன்னா how can you love others? உன்னே நீ வெறுத்துனீங்கன்னா மத்தவங்களை பார்க்கும் போதெல்லாம் வெறுப்பா தான் இருக்கும். Change your attitude. Be real. Be real unto God. God, தேவன் உங்களை குறிச்சு தெரியும். நீங்க உண்மையா இருங்க. Hallelujah.